இந்த ரமலான்ல நம்ம எல்லாரும் அதிகமா சொல்ல வேண்டியதுவா அல்லாஹும்ம பல்லிஹ்னா ரமதான். யா அல்லாஹ், எங்களை ரமலானை அடையச் செய். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல 2 பேர் ஒரே நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றனர். இருவருக்கும் ஒரே ஈமான், ஒரே ஆர்வம், ஒரே நல்ல நோக்கம். சில காலத்துக்கு பிறகு அவர்களில் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானார். மற்றவர் இன்னும் 1 வருடம் உயிருடன் வாழ்ந்தார். ஹஸ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா அவர்கள் ஒரு நாள் கனவில் பார்த்தார்கள். அந்த இருவரில் 1 வருடம் கழித்து பின்னர் இறந்த மனிதர் முதலில் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டார். ஷஹீதாகியவர் அதற்கு பிறகு அனுமதிக்கப்பட்டார். இதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. அப்போது நபி அவர்கள் கேட்டார்கள், அவர் இன்னும் 1 வருடம் வாழவில்லையா? இன்னொரு ரமலான் நோன்பு நோக்கவில்லையா? மேலும் தொழுகைகளும் சஜிதாக்களும் செய்யவில்லையா என்று. அதற்கு முகமது நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களின் நிலைகளுக்கு இடையிலான வித்தியாசம் பூமி மற்றும் ஆகாயத்திற்கு இடையிலான தூரத்தை விட அதிகம் என்று. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? உயிருடன் இருப்பது அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருள். இன்னொரு வருடம், இன்னொரு ரமலான், இன்னொரு வாய்ப்பு ஒரு மனிதனை அவன் கற்பனை செய்யாத உயரத்திற்கு உயர்த்திவிடும். அதனால நாம அல்லாஹும்ம பல்லிஹ்னா ரமதான் சொல்லும் போது நாம வெறும் இன்னொரு ரமதான கேட்கல, அல்லாஹ்விற்கு இன்னும் நெருக்கமாகும் இன்னொரு வாய்ப்பை தான் கேட்கிறோம். இந்த துவாவை அதிகமாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை அதிகமானவருக்கு பகிருங்கள். ஏனெனில் அவர்கள் இந்த துவாவை சொல்லும் போது அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்.